இன்றைய செய்திகள். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 எப்போது? எதிர்பார்த்த தேதி அறிவிப்பு. அனைத்து பெண்களுக்கும் கிடைக்குமா? மகிழ்ச்சி செய்தி. தமிழக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் 5இல் தாக்கல். முக்கிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும்? வணக்கம். இன்றைய முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம். மகளிர் உரிமை தொகை உயர்வு, நிஜமும் நிதர்சனமும் ஒரு அலசல். இன்றைய முக்கிய செய்தியாக தமிழகத்தில் பல குடும்ப தலைவிகள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் குறித்து பார்ப்போம். அதுதான் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2500 உயர்த்தப்படுமா என்பது குறித்த விவாதம். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களிலும் பொதுவெளியிலும் இந்த 2500 திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன, தற்போதைய சூழல் என்ன என்பதை மிக தெளிவாக நடுநிலையோடு அலசுவோம். தற்போதைய நிலவரம் என்ன? தமிழக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களின் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சுமார் 1.14 கோடி பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். இதற்காக அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 13,800 கோடி நிதி ஒதுக்கி வருகிறது. ரூபாய் 2500 உயர்வு. நிதி தாக்கம் என்ன? தற்போதுள்ள 1.14 கோடி பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 1000க்கும் பதிலாக ரூபாய் 2500 வழங்கப்பட்டால் ஒரு நபருக்கு கூடுதலாக ரூபாய் 1500 தேவைப்படும். கணக்கீட்டின்படி பார்த்தால் இது அரசுக்கு மாதத்துக்கு சுமார் ரூபாய் 1710 கோடி ரூபாய் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். ஆண்டு கணக்கில் பார்த்தால் இது சுமார் 20,500 கோடி ஆகும். ஒருவேளை தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இந்த தொகை வழங்கப்பட்டால் பயனாளிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து நிதி சுமை இன்னும் பல மடங்கு உயரும். எனவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பொருளாதார காரணிகளை அரசு கவனமாக பரிசீலிக்க வேண்டியுள்ளது. விண்ணப்பங்கள் ஏன் இன்னும் தொடங்கப்படவில்லை? பல பெண்கள் கேட்கும் முக்கியமான கேள்வி இதுதான். இதற்கான விண்ணப்பங்கள் எப்போது தொடங்கும்? தற்போதைய தகவலின்படி இந்த திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஏற்கனவே பயன்பெறும் பெண்களுக்கு தொகை உயர்த்தப்படுமா அல்லது புதிதாக தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படுமா என்பது குறித்த தெளிவான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அடுத்து என்ன நடக்க வாய்ப்புள்ளது? அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது. ஒருவேளை அறிவிப்பு வெளியானாலும் பழைய முறையிலே, அதாவது ரூபாய் 1000 தொகையே அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அவை அரசு இ-சேவை மையங்கள் அல்லது சிறப்பு முகாம்கள் மூலம் நடைபெறும் என்று அறிவிக்கும் வரை காத்திருப்பதே சிறந்தது. சுருக்கமாக சொன்னால் இந்த திட்டம் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ காலக்கெடும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல்களை மட்டும் நம்பாமல் அரசின் முறையான அறிவிப்புகளுக்காக காத்திருப்போம். நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்ப பெண்கள் இந்த திட்டத்தின் மீது வைத்துள்ள எதிர்பார்ப்பு நியாயமானது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று. முக்கிய அம்சங்கள் இதோ. பட்ஜெட் விவரம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாநில அரசின் பொது பட்ஜெட்டும் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மைக்கான தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது நீண்ட காலமாக தமிழக அரசு பின்பற்றி வரும் நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்பார்ப்புகள். கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளான பெண்களுக்கு பேருந்து பயண சலுகைகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்துதல் போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்பதுதான் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நிதி நிலைமை. மாநிலத்தின் நிதி நிலைமை சீரமைத்த பின்னரே முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார். எனவே நடைமுறை சாத்தியங்களை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. குறிப்பாக இந்த ஆண்டு மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி மற்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி போன்ற சிக்கலான சூழலில் வேளாண் பட்ஜெட் எந்த மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கப் போகிறது என்பதில் விவசாயிகள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக சுமார் 38 அரசு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு நிர்வாக பணிகள், பொதுமக்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசு தரப்பில் முக்கிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த தகவல்களை நேயர்களுக்காக சுருக்கமாக பார்ப்போம்.
நிர்வாக பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள். துறை வாரியான ஆய்வு. தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் தர கட்டுப்பாடு ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான தீர்வு. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடைமுறைகளை பின்பற்றி பட்டா வழங்குதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நிலுவையில் உள்ள பட்டா தொடர்பான பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. பேரிடர் மேலாண்மை மற்றும் மழைக்கால தடுப்பு நடவடிக்கைகள். நிபுணர் குழு அமைப்பு. பருவமழை காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் பிரத்யேக நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு மழை மற்றும் புயல் தாக்கங்கள் குறித்து முன்கூட்டி ஆய்வு செய்து அரசுக்கு ஆலோசனை வழங்கும். மதுவிலக்கு மற்றும் சமூக நலன். மதுவிலக்கு குறித்த நிலைப்பாடு பூரண மதுவிலக்கை நோக்கி அரசு பயணிக்கிறது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பள்ளிகள், கோயில்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகள் கண்டறியப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அமைச்சர் முடிவெடுப்பார். மகளிர் உரிமை தொகை மற்றும் விவசாயம். விண்ணப்பங்கள். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக தொடர்ந்து பெறப்பட்டு வருகின்றன. தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பித்தால் அரசு உரிய முறையில் பரிசீலித்து பயனாளிகளை தேர்வு செய்யும். விவசாயம். மழைப்பொழிவு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பது குறித்து விவசாயிகளுடன் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும். மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.